ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா கீதாவை பார்த்துட்டு தீபா தான் நினச்சிட்டு அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் இவன் நம்மளை பழிவாங்க தான் பண்ணுறான்னு பயந்துக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, தீபா நிஜமாவே உயிரோடு வந்துட்டாமா, ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எப்போ என்ன நடக்கும்னு எனக்கு மரண அவஸ்தையாக இருக்குமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அருண் பார்த்தீங்கன்னா பின்னாடி வருவாங்க. ஐஸ்வர்யா பேசுகிறத எல்லாமே அவர் ரூமில் பக்கத்தில் உட்காந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருப்பாங்க. இங்கே ராஜேஸ்வரி அதுக்காக பயந்து என்னடி ஆக போகுது, தீபாவை மலையிலேருந்து தள்ளி விட்டதுக்கப்புறம் அவள் உயிரோட இருக்காளா இல்லை செத்துட்டாளான்றத நீ செக் பண்ணியிருக்கணும் அப்படின்வாங்க. அப்போ ஐஸ்வர்யா அம்மா நான் தானேம்மா அவளை பின்னாடி மலையிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டேன், அவள் அலறி அடித்து கீழே விழுந்தாலேம்மா, அது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தானே வந்தேன், அதுக்கப்புறம் நான் வேற என்னத்தம்மா கீழே இறங்கி போய் செக் பண்ண முடியும், அப்படி அப்போனா கார்த்திக்கிட்ட போய் அவள் எல்லா உண்மையும் சொல்லிட்டாளாடி அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா அம்மா அந்த மாதிரி மட்டும் கார்த்திக்கிட்ட போய் அவள் எல்லா உண்மையும் சொல்லியிருந்தா இந்நேரம் என் புருஷன் கிட்ட சொல்லி அவள் என்னை வீட்டை விட்டு துரத்தி இருப்பானே அப்படின்வாங்க. அப்போ அவள் கார்த்திகிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணி அவளோட கதையை முடிச்சுட்டு அப்போ தான் நீ கார்த்திகிட்ட இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்வாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா கண்டிப்பாக என்ன பண்ணணுமா, சீக்கிரமாகவே அவளை க்ளோஸ் பண்ணிட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேம்மா, இல்லைன்னு வச்சுக்கோயே நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுமா, எப்போ அவள் போயிட்டு கார்த்திகிட்ட உண்மையை சொல்லி என்னை அருண் கேட்டு வீட்டை விட்டு துரத்தி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, எங்கள் அத்தைக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், சரி நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு அங்கே அருண் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, அந்த தீபா மேலே இருந்த கோபத்தில் அவளை கொல்ல ட்ரை பண்ணேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க, என்னை வீட்டை விட்டு துரத்திடாதீங்க ப்ளீஸுங்க, என்னை நம்புங்க, நான் தெரியாமல் தாங்க பண்ணிட்டேன் ப்ளீஸுங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருப்பாங்க. அருணும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே ஐஸ்வர்யா கிட்ட போய் நின்றுட்டு இருப்பாரு. இப்படி இந்த எபிசோட